உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கிரிக்கெட் வேர்ல்ட் கப் மேட்ச் வந்து நம்ம இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டு இருக்கு. அதோட சூப்பர் 8 ரன் வந்து நேற்று தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் February 26 கமிங் Thursday அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா vs ஜிம்பாப்வே மேட்ச் வந்து நம்ம சேப்பா கிரவுண்டில் நடக்க போகுது. அண்ட் இதுக்கான டிக்கெட்டிங் பார்ட்னர் பார்த்தீங்கன்னா வந்து புக் மை ஷோ. இந்த புக் மை ஷோவில் மட்டும்தான் உங்களால் டிக்கெட் புக் பண்ணி வாங்கிக்க முடியும். ஒரு 4 நாளுக்கு முன்னாடி வந்து டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ணாங்க புக் மை ஷோ ஆப்பில் வந்து. அது கொஞ்ச நேரத்துலேயே வந்து சோல்ட் அவுட் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்கும். அது வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக சோல்ட் அவுட் ஆகலை. பேட்சாக தான் அவங்க ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இன்னொரு 2 or 3 டேஸில் வந்து மறுபடியும் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி டிக்கெட் அதில் புக் பண்ணி மட்டும் வாங்கிக்கோங்க. அண்ட் டிக்கெட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 1500 தான் ஸ்டார்டிங் ப்ரைஸ். ஸோ 2000, 2500, 3000, 7500 கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி மாறும் ப்ரைஸிங். ஸோ ஏன் அந்த ப்ரைஸிங் சொல்கிறேன் அப்படின்னா வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ஃபேக்காக டிக்கெட்ஸ்லாம் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நானே ஒரு பையனுக்கு வந்து மெசேஜ் பண்ணி கேட்டேன், டிக்கெட் என்ன எவ்வளோ ரேட் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு வந்து 2000 ரூபாய் டிக்கெட்டை வந்து 12,000 ரூபாய்க்கு விற்கிறானுங்க. சரி அதுதான் ஒரிஜினல் டிக்கெட்டா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. ஃபுல்லாகவே ஃபேக் டிக்கெட்ஸ் தான் அவங்க சேல் பண்ணுறது. என்னன்னா ஒரு சினாரியோவில் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணுவானுங்க. இது ஒரு சினாரியோ. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக அவன் புக் பண்ணியிருப்பான். அவனுக்கு யாருன்னே தெரியாதவன்னா பார்த்து ஒரு 10 பேருக்கு வந்து டிக்கெட்டை சேல் பண்ணுறான் அப்படின்னா உங்களுக்கு தெரியாது, ஓகே அது ஒரிஜினல் டிக்கெட் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க கரெக்டாக அதே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கிடுவீங்க. எப்போ உங்களுக்கு வந்து ஃபேக் டிக்கெட் அப்படின்னு தெரிய வரும்னா நீங்கள் மேட்ச் என்னைக்கு வருவீங்க கிரவுண்டுக்கு, அப்போ வந்து ஃபர்ஸ்ட் யார் உள்ளே போகிறானோ அவன் ஒரிஜினல் டிக்கெட் எடுத்துட்டு உள்ளே போயிடுவான். மீதி இருக்கிற நீங்கள் 9 பேரும் பார்த்தீங்கன்னா அதே டிக்கெட்டை காமிப்பீங்க. அவங்க கேட்ஸில் வந்து உங்களை ஸ்கேன் பண்ணுறப்ப ஆல்ரெடி ரிடீம் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ நீங்கள் வந்து வீட்டுக்கு தான் போகணும் ஏமாந்து. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி யாரும் ஏமாறாதீங்க. ஏன்னா நம்ம எல்லாரும் வந்து காசை கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம். அது இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து செலவு பண்ணி ஏமாற வேண்டாம். உங்களுக்கு ட்ரஸ்டபுளான சோர்சஸ் இல்லை யாராச்சும் டிக்கெட் புக் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து வர முடியாத சுச்சுவேஷன் அப்போ உங்களுக்கு டிக்கெட் கொடுக்குறாங்கன்னா வந்து பாருங்க. இல்லையா தயவு செஞ்சு சந்தோஷமா வீட்டிலேயே உட்காந்து பாருங்க. இந்த மாதிரி கொடுத்து தயவு செஞ்சு ஏமாறாதீங்க யாரும். தேங்க்யூ.